போடு 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 போடு. 3 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சரிங்களா. இந்த 3 ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு ஆக்சிடென்ட்ல நான் ஸ்பாட் அவுட் ஆயிருக்க வேண்டியது. செல்டிஃப் இந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஆங்கிள் வச்சிருக்கிறேன். ஸோ ஆங்கிள் உங்களுக்கு எப்படியும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஆங்கிள் தாங்க வச்சிருக்கேன். ஸோ இப்போ எங்கே கிலோமீட்டர் அப்படின்ட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 15 கிலோமீட்டர்னால் ஒரு இங்கேருந்து மனுச்சம்படின்னு கணக்கு வைங்களேன். என் காலேஜ் வரைக்கும் போயிட்டு ஒரு டீ கடை இருக்குது, அப்படியே என் ஃப்ரெண்டு கால் பண்ணி டீயை குடிச்சிட்டு அப்படியே ரிட்டன் வர போகிறாங்க. அதான் இந்த வீடியோட கண்டென்ட். ஸோ அதே மாதிரி நம்ம பிளாட்டிபஸை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை தட்டி ஆல் ஆப்ஷன் போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் சொன்ன மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போய் அடிக்கணுங்க. பெட்ரோல் வண்டியில் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு ஆங்கிள் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆங்கிள் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்ன வரைக்கும் இருந்துட்டு நம்ம ஆங்கிளில் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆங்கிளில் பக்காவே தாங்க இருக்குது. ஸோ இப்போ நம்ம போய்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குங்க. ஸோ லவ் யூடா மாப்பிள்ள, சீக்கிரம் ரெடி பண்ணுறேன்டா. லவ் யூ லவ் யூ லவ் யூ. இன்ன வரைக்கும் சரியான சம்பவங்க. என்னாச்சுன்னா கோபுரில் இன்ன வரைக்கும் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். நானும் என்னடா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கேமரா ஆனோம்னா பீப் சவுண்டு வரும். என்னடா பீப் சவுண்டு வந்துட்டு மறுபடியும் பீப் சவுண்டு கேட்டு கேமரா ஆஃப் ஆயிருதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா செட்டிங்ஸ் ஃபோட்டோக்கு மாறிடுச்சுங்க. ஆட போடா டேன்னு மனசே விட்டுட்டேன். ஸோ விடுங்க, இதெல்லாம் நடக்கிறதானே. அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம R15 என்ன ஆச்சு எல்லாமே சொல்லி இந்த வீடியோ ரிவீல் பண்ணிடுறாங்க. முதல்ல போய்ட்டு பெட்ரோல் அடிக்கணும். நிறைய பேர் இருந்துட்டு R15 எங்கடா என்னடா பண்ணி தொலைச்ச R15 அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டுங்க. உண்மையாக அவங்க லவ் கொடுத்துட்டே இருங்கங்க சரிங்களா. எல்டிஎஃப் பெட்ரோல் பங்க் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஒரு ஆங்கிள் வச்சுருக்கேன். அந்த ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னு வேறு தெரியல. அது இல்லாமல் கோபுரம் செட்டிங்ஸ் வேறு எப்படி இருக்குன்னு வேறு தெரிலங்க. அது முன்னாடி முதல்ல நல்ல ஒரு ஹெல்மெட் வாங்கணுங்க. அது இந்த R15 என்னன்னு தெரிலங்க. திடீர்னு ஆஃப் ஆயிடுது. த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருக்குது. த்ராட்டில் பாடி இப்போ தான் க்ளீன் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இன்ஜின் ஆயில் ஃபில்டர் மட்டும் தாங்க பெண்டிங் இருக்குது. மிச்சப்படி எல்லாமே மாற்றிட்டு. பட் ஈவன் தான் இருந்தால் கூட ஏன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியல. வந்து ஏர் அடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இன்னும் ஒரு பங்கில் போய் பெட்ரோல் அடிக்கணும். ஏன்டா இந்த பங்கில் ஏர் அடிக்கிற அந்த பங்கில் போய் பெட்ரோல் அடிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே கூட்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னொரு ரீசன் வந்துட்டு இங்கே பெட்ரோல் தெரிஞ்சு பெருசாக சரியில்லைங்க. அதனால தான் வந்துட்டு வேறு ஒரு பங்கில் போய் அடிப்பேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குல்ல. ஏன்னா பெட்ரோல் பங்க்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இருந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடுமையானதுன்னா அது பெட்ரோல் பங்கு தான். நான் ஒர்க் பண்ண பங்க்லாம் ஆள்லன்னா தடுத்து போட்டு நைட் டியூட்டி தூக்கி போட்டு விட்ருவாங்க. நைட் டியூட்டியில் வந்துட்டு ஒரு 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் தூக்கம் நமக்கு பெருசாக தெரியாதுங்க. அதுக்கப்புறம் தூக்கம் சொக்க ஆரம்பிக்க பாருங்க. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைங்க. கிட்டத்தட்ட இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டிங்கன்னா பிளானே இல்லைங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா பொள்ளாச்சி வரைக்கும் போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா அப்படியே அங்கேருந்து எங்கள் ஊர் ஒரு 40 கிலோமீட்டர் தாங்க. உடுமலை எங்கள் பெரியம்மா ஊர், எங்கள் அம்மா ஊருங்க. சரி அப்படியே எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு வரலாமானாலும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க பண்ணுறது, எல்லாம் நம்ம சடனாக பிளான் பண்ணி கிளம்புறதானே அப்படியே சொல்லிட்டு நம்ம வாட்டி கிளம்பிட்டோம். பட் இன்னும் நான் எதுவுமே பேக் பண்ணலங்க. துணி எதுவுமே இல்லை. ஃபோனு ஜஸ்ட்டு வேலட் மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ப்ரோ சபைடா லைஃப் அப்படியே ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆஃப் ரோடிங்னா எங்கள் வீட்டில் அந்த வழியாக போய் போகலாம். பட் ஆஃப் ரோடிங் ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதனால் ஆஃப் ரோடிங் அப்படியே ஜாலி பண்ணலாங்க. கிட்டத்தட்ட இந்த ரெகுலராக காலேஜுக்கு இந்த வழியில் தாங்க போவேன். ஸ்கூலில் போகிறனால கொஞ்சம் பொறுமையாக போவேனா. அதான் நம்ம R15 வந்துருச்சு. ஆஃப் ரோடிங் அடித்து பறக்கடும் LTF. வேறு லெவலு. கேமரா வேறு பறந்துடும் வேறு பயமாக இருக்குது. அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க, பார்த்துக்கலாம் வாங்க. போடு 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 போடு. சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஆஃப் ரோடிங்லாம் நம்ம R15 வரும்போது வேற லெவல் என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் இந்த ஆஃப் ரோடிங்கில் வந்துட்டு நம்ம R15 வரும்போது வேற ஸ்கூட்டியில் வந்துட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக தான் அங்கே போவேன். ஏன்னா R15லும் சரி மற்ற பைக்கில் ஓட்டுறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எதனால் ஒரு ரீசன்னா பைக்கு R15 பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறோம்ல. R15 இல்லை கீர் பைக் ஒரு 15 நாள் கழிச்சு தாங்க ஓட்டுறேன். கையால் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் ரெகுலராக கீர் பைக் ஓட்டிட்டு ஸ்கூட்டி ஓட்டினா கூட பிரேக்கை கிளச்சு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். LTF நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு அது மேலே மலை மாதிரி தெரியுது இல்லை, அதுக்கிட்ட ஒரு க்ரீன் கலர் பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கு மேலே போகலான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லி வச்சுருக்கேன். போவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நிறைய கண்டென்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதை நம்ம பண்ணலாம். இப்போ சரியான ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அங்கேயே சிம்லன் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துருக்கலாம். வண்டி அடைக்கிதுங்க. சே
விடுங்க, நம்ம பையன் நம்மளெல்லாம் தள்ள விட மாட்டாங்க, பங்கு வரைக்கும் கூப்பிட்டு போயிடுவோம். அந்த நம்பிக்கை தான். மாப்பிள்ளை கோச்சுக்காதரா, அவனை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, தள்ள விட்டுறாதரா, அசிங்கமாக போகுண்டா, பங்கு வரைக்கும் மட்டும் போயிடுறா. வண்டி வாய்ப்பே இல்லைங்க, ஃபுல் அடைச்சிருச்சு. எல்டிஎஃப் பெட்ரோல் பங்க் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ பெட்ரோல் எவ்வளோக்கு அடிக்க போகிறோம்? வெறும் 100 ரூபாய்க்கு மட்டும் தான் அடிக்க போகிறோம். ஆனால் 100 ரூபாய்க்குண்ணா, 100 ரூபாய்க்கு அடிச்சு நான் வந்துட்டு எவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருக்கேன்னு எதுவுமே பிளான் பண்ணலாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணும், முன்னாடி போயிட்டு அது ஒன்று பண்ணணும். ஸோ இங்கேருந்து நான் மனுஷம்பட்டி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ மனுஷம்பட்டி போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ மேபி ஆல்ரெடி பைக்கில் பெட்ரோல் இருக்குது. ஸோ ட்ரை ஆகிடுச்சுன்னா வைங்களேன், ஸோ நிறைய தலைவலி வந்துடும். ஓகேங்க, மீ என்னதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம பைக் எடுத்து போகும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஆங்கிள் மாதிரின்னு பயமாகவே தான் இருந்துச்சுன்னு. சரி என்னாச்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம R15 என்னாச்சுன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நம்ம பைக் எடுத்து இந்த நவம்பர் 10 வந்துச்சுன்னா 2 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட எனக்கு 3 ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த 3 ஆக்சிடென்ட்டில் இருந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் நான் ஸ்பாட் அவுட் ஆகிருக்க வேண்டியது. ஆனால் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினா நம்ம R15 தாங்க. உண்மையாக அந்த இடத்துல எப்படி பிரேக் அப்ளை ஆச்சு, எப்படி நான் தப்பிச்சா, எதுவுமே மைண்ட் இல்லை. என்னாச்சுனாங்க, ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைடு வந்துட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு எங்கெங்கே போயிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியலங்க. ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணி இருந்தேன், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஸோ சம்திங் ஏதோ ஒன்று. அந்த ரைடு நம்ம சோலோவாக தான் போயிட்டு இருந்தோம், ஃபுல்லாக பைபாஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் ஃபுல் பைபாஸ். அந்த இடத்துல என்ன ஆரம்பிச்சேன்னா, பைக்கை நல்லா டாப் அண்ட் பார்த்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த இடத்துல எதிர்பாரா விதமாக நிறைய ஆக்சிடென்ட்களாக ஆச்சுங்க. எல்டிஎஃப் நமக்கு ஆக்சிடென்ட் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். கிட்டத்தட்ட எத்தனாவது டேக்குன்னே தெரியலங்க. ஒவ்வொரு டேக்கில் ஒவ்வொரு சம்பவங்களை ஆரம்பிச்சிடுது. கிட்டத்தட்ட இந்த நவம்பர் 10 வந்துச்சு நம்ம பைக் எடுத்து 2 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட எனக்கு 3 ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு ஆக்சிடென்ட் நான் ஸ்பாட் அவுட் ஆகிருக்க வேண்டியது. எப்படின்ட்டிங்கன்னா, நான் அப்போ வந்து நம்ம பைக் எடுக்கிற டைமில் வந்துட்டு நான் பெட்ரோல் பங்க் ஒர்க் பண்ணுறது நைட் டியூட்டி ஒரு 2 டேஸ்ட்டாக பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பகலை வந்துட்டு பெருசாக தூக்க முடியலங்க ஃபங்க்ஷன் டைமில். ஸோ அந்த டைமில் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு 300 கிலோமீட்டர் ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். அந்த 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டலான்னு உண்மையிட்டு காலையில் ஒரு 5 மணிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பாதி தூரம் போயிட்டேங்க. பாதி தூரம் போனதுக்கப்புறம் என்னையே அறியாமல் தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு வண்டி கிட்டத்தட்ட ஒரு 120 121 போயிட்டுருக்கு. முன்னாடி பஸ்ஸுங்க டப்புனு அது வந்துட்டு இந்த மாதிரி டப்புனு பஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன எப்படி பிரேக் அப்ளை பண்ண, எப்படி தப்பிச்சுட்டு இன்ன வரைக்கும் எதுவுமே பிளான் இல்லைங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ உண்மையாக அந்த ஆக்சிடென்ட்டில் நான் ஸ்பாட் அவுட் ஆகிருக்க வேண்டியது. அந்த டைம்லேருந்து காப்பாற்றணும் நம்ம R15 மட்டும்தாங்க. சரி, அதனால தான் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ பைக் ஓட்டினாலும் நமக்கும் நம்ம R15 இருக்கிற கனெக்ட் வேறு மாதிரியான கனெக்ட்டுங்க. அது இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் அதுன்னு சொல்லி நிறைய ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஸோ அது ஒரு இஷ்யூ தாங்க, மிச்சப்படி வேறு எதுவுமே இல்லை. மாதிரி டிராஃபிக்கில் வந்து மாட்டிட்டோங்க. நம்ம போயிடுவோங்க, கட்டடிச்சு மாட்டிட்டோம். நம்ம R15 கைண்ட் ஆஃப் என்ன ஆச்சுன்னா, நம்ம பைக்கில் டயர் மாற்றுறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த 3 பட்டன் இருக்கலாங்க, அந்த 3 பட்டன் வச்சு நம்ம டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த டிஸ்பிளேல சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதையும் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு வந்துட்டு இந்த வேலை தாங்க இருக்குது கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இது இன்னொன்று இருக்குதுங்க, ஹேண்டில் பார் பெண்டா இல்லை ஃபோக்கு பெண்டா தெரியல. ரைட் சைடு முட்டும் போது இந்த கை இடிக்கலைங்க, ஆனால் லெஃப்ட் சைடு முட்டும் போது இது இடிக்குது. டேர்ன் ஓவர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 2வது ஆக்சிடென்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் நின்றுட்டு இருந்தேங்க, தப்பு என் மேலேயே. ஒரு அண்ணா வந்து டம்முன்னு விட்டார், அதில் ஒரு வாட்டி விழுந்தேன். 3வது ஆக்சிடென்ட் வந்துட்டு நின்றுட்டு இருந்த வண்டி கீழே விழுந்துருச்சு. நின்றுட்டு இருந்த வண்டி ஏன் மேலே விழுந்துருச்சு சம்மந்தமே இல்லாமல். அது ஒன்று. இந்த மாதிரிலாம் எவ்வளோ சம்பவம் நடக்குது பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சம்பவத்துக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் இந்த மாதிரி வாட்டி எவ்வளோ நாள் ஆச்சு. கமான் எல்டிஎஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சிக்னல்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி போகிறது அப்படியே பொள்ளாச்சி போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்களாங்க. அவனை கூட்டிகிட்டு போனால் என்னை பேசவே விட மாட்டான். அது ஒரு ரீசன் தான். வெட்டிங்கள்ட்ட இப்போ பார்த்துக்கலாம். கமான் என்னாச்சு, நீ இவ்வளோ கூட்டமாக நின்றுருக்கு, நிற்கிறக்க வாய்ப்பே இல்லையே. ஓ இது ஆளுங்க. ஆக்சிடென்ட்டுங்க. இங்கே ஒரு சிக்னல் போடுறேன், இந்த சிக்னல் கிராஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த வழியாக போனால் அப்படியே என் காலேஜுக்கு போகலாம். நான் காலேஜ் ரிவீல் பண்ணாத காரணம் நிறைய ரீசன் இருந்துச்சுங்க. இப்படியெல்லாம் ஓட்டினா வண்டி முடிஞ்சிடும். அது வந்துட்டு என்னாச்சுன்னாங்க, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு பைக் ஓட்டுற அந்த இன்ட்ரெஸ்டினால என்னையே அறியாமல் என்ன பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குது.
ஆக்சுவலாக எனக்கு இந்த பைக்கில் ரொம்ப பிடிக்குங்க. எதனால் அப்படின்ட்டிங்கன்னா அந்த மாதிரி பைக் இல்லாமல் அசிங்கப்பட்டிருக்கேன். உண்மையாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய இடத்துக்கு பிளான் பண்ணுவாங்க. என்கிட்ட பைக் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எப்போ பிளான் பண்ணுறாங்க, பட்ஜெட் ரொம்ப இருக்கிறது, ஆளை சேர்த்துனா கம்மியாகும் அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் தான் என்னை கூப்பிடுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு யோசிச்சிருக்கேன், வாங்கி நம்ம ஓட்டலாம் நினச்சா கூட மாப்பிள்ள உனக்கு சாரா மாப்பிள்ள கோச்சிக்காத, வண்டி கொஞ்சம் இதாகுண்டா, உனக்கு செட் ஆகாதுடா அந்த வண்டி அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்துட்டு இது அவங்களுக்கு க்ளோஸாக தான் அந்த வண்டியை கொடுத்துருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நைட் நேரத்தில் உட்காந்து ரொம்ப அழுதுருக்கேங்க. நம்ம எப்போ இந்த மாதிரி வண்டிலாம் வாங்குவோம். இந்த R15 பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ சென்டிமெண்ட் எனக்கு. ஃபைனலி நம்ம R15 வாங்கிட்டோம். நிறைய பேர் R15 வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட மவுஸே வேறங்க. நிறைய இடத்துக்கு ட்ரிப்பு, நிறைய இடத்துக்கு சீஃப் கெஸ்ட், நிறைய இடத்துக்குலாம் நம்ம பிளாட்டிபஸ்க்கு இருக்கிற ஒரு கனெக்ட் வேற மாதிரியான கனெக்ட். எப்படின்னா வைங்களேன், அந்த பொல்லாதவன் படத்தில் அந்த கால் தடுக்கிற சீன் வரும்ல, அதே மாதிரி தாங்க நம்ம R15 எல்டைம் அப்படியே ஆப்போசிட்டில் சன்செட் ஆகிட்டு இருக்குங்க. நான் வந்துட்டு 2-3 பைக் கிட்ட யோசிச்சு வச்சுருந்தேன். ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூக் 390, இன்னொரு வந்துட்டு அப்பாச்சி RR 310, அதுக்கப்புறம் இன்னொரு சுசுகி V-Stormங்க. நான் R15 பக்கம் யோசிக்கவே இல்லை. எதனால் அப்படின்ட்டிங்கன்னா அந்த பைக் நமக்கு செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் அந்த பைக் வச்சுருக்காங்களா, அதனால் அந்த பைக் கேட்டால் தருவாங்க. அதனால தான் ஓகே R15 வேண்டாம், வேறு ஏதாவது பைக் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் ரோட்டு கேட்கலாம்னு சொல்லி கேட்கவே நம்ம பசங்க எல்லாம் R15 தாங்க சூஸ் பண்ணிங்க. நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக R15 எடுத்துட்டேன். அதேமாதிரி நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் வாய் விட்டு கேட்டதில்ல. சப்ஸ்கிரைபு லைக் எல்லாம் போட்டு விட்ருங்கப்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம சேனல் வியூஸ் போக மாட்டேங்குதுங்க. நானும் முடிஞ்ச அளவில் ஆடோக்ஸ் போடுறேங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனல் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வீடியோலாம் கொடுத்துடலாம். அதே மாதிரி எல்டிஎஃப் இந்த கோபுரம் வந்துட்டு நம்ம சேல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்கேஸ் இந்த கோபுரம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் கண்டிஷனால நான் கேமரா கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ கேமராவோட காஸ்ட்டு கேமராவோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6500 நான் ஓட் பண்ணுறேங்க. உண்மையாக சொல்கிறேன், 6500 யாருமே இந்த கோபுரம் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் கொடுக்குற கேமரா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். நீங்கள் கேமரா வாங்கி இந்த மேலே இருக்க கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வருங்க. மிச்சப்படி வேறு எதுவுமே இருக்காது. வேணுன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்சாலும் அமௌண்ட் என்னால் எந்த அளவு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர முடியுமோ அந்த அளவு நான் பண்ணித்தரேங்க. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் கையில் நிற்கணும், பைக்கெலாம் ரெடி பண்ணுங்க. வெயிட் பண்ண உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி R15 காட்டுறேன். யார் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்னா R15 தாங்க. எதனால் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, இந்த பைக்குக்கும் எனக்கு இருக்கிற கனெக்ட் வேறு மாதிரியான ஒரு கனெக்ட்டுங்க. ஏன்னா இந்த பைக்கை பொறுத்தளவு என்னோட எலும்பை உடைக்க தெரியுமே தவிர மிச்சப்படி என் மனசு என்னைக்குமே உடைக்க தெரியாது. உண்மையாங்க இந்த பைக் இல்லாத காரணத்தினாலும் சரி, என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி, ரொம்ப அசிங்கப்படாத நாட்களும் இல்லை, கேவலப்படாத நாட்களும் இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆடாடா அப்படின்னு நினச்சக்கு முன்னாடி நம்மளை தலை மீறி வச்சிருக்கலாம் நம்ம R15 தாங்க. அதனால தான் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம R15 கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறேன். கொஞ்சம் என்னங்க பண்ணுறது, லோனெல்லாம் கொஞ்சம் நிறைய நான் போயிட்டுருக்கா, காசு பத்தவே மாட்டேதுங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நம்ம R15 கொடுத்துடலான்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் இருந்துட்டு வேண்டாண்டா நிஷோ, நமக்கு பைக்லேயும் நம்மளெல்லாம் ரொம்ப ஐடென்டிட்டா அப்படின்னு சொல்லி நான் மனசை தேத்தி வச்சுருக்கேங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நம்ம R15 நிறுத்தி நம்ம பைக்கில் என்னென்ன ஆகிருக்கு, நம்ம பைக்கில் என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஸோ வெயிட். யா எல்டிஎஃப் நம்ம அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் தான் ஓடிட்டு வந்திருப்போம். அதுக்கே கைப்பெல்லாம் ரொம்ப இதாக ஆரம்பிச்சிச்சு. முதுகில் சரியான வலி வலிக்குதுங்க. ஏன்னா 15 நாள் கிட்ட தள்ளி நம்ம பைக் ஓட்டுறல, அது ஒரு ரீசன் தாங்க. நம்ம பைக் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்ட்டிங்கன்னா, ஸோ டயரை விட்டு டயர் என்னால் தான் போச்சு. அண்ட் தென் ஒரு ஆக்சிடென்ட்டில் இந்த ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கா, இந்த ஃபாக் லைட் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த நட்டு போல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா இந்த இது இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த டிஆர் லைட் உடஞ்சிருந்துச்சு, இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேரிங் இது உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கூலன் டேங்க்லாம் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இண்டிகேட்டர் நல்லா பிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த சைடு இண்டிகேட்டர்லாம் நீங்கள் உங்களுக்கு மேபி வீடியோ இருந்துச்சு நான் ஆட் பண்ணுறேன். மிச்சப்படி வேறு எதுவுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் ரேடியேட்டர் உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல, ரேடியேட்டர் விங்ஸ்லாம் ஃபுல்லாகவே பெண்ட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டிங்கன்னா நிறைய இதாக இருக்குது. அப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபுட் ரெஸ்ட் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாலும் தெரியும். இந்த ஃபுட் ரெஸ்ட் உடஞ்சிருச்சு, இந்த ஃபுட் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கீர் லிவர் இருக்குல்லங்க, நல்லா பெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த கீர் லிவர் இங்கே வரும், ஓகேவா, ஆனால் இந்த கீர் லிவர் நல்லா பெண்ட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபால்ட் என்னன்னாங்க, வெயிட் பண்ணுங்கள் உங்கள் கேமரா. ஆக்சுவலி இந்த சைடு திருப்புறோம்ல, இந்த சைடு திருப்பும் போது கை முட்டும், ஓகேவா, கை நல்லாவே முட்டும். ஆனால் இதாக திரும்ப, ஆனால் இந்த சைடு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியுதா, இது ஒன்றும் ப்ராப்ளமா. அதே ரைட் சைடில் திருப்பினா முட்டாது. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஃபோக்கு பெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஃபோக்கு பெண்டாகிற அளவுக்கு எந்த இடத்துல ஆக்சிடென்ட்லாம் பண்ணலங்க. என்னவா இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறையனா இருக்குங்க, நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்டிஎஃப் இந்த பைக்கில் நான் அவ்வளோ சீக்கிரம் ஓன் பண்ணலங்க. பெட்ரோல் பங்க்கில் படாத கஷ்டம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். பகல் டியூட்டி பார்த்தோன்னா நைட் டியூட்டி பார்ப்பேன். நைட் டியூட்டி அதிகாலை 6 மணிக்கு முடியுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு 3 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் மத்தியானம் 3 மணிக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும் இருப்பேன். அப்போ எல்லாம் கஷ்டப்படுதாங்க இந்த பைக்கை வாங்கினேன். உண்மையாக நைட் டியூட்டின்றது அவ்வளோ ஈஸியில் நிறைய பேர் நினைக்கிறதில்ல. சிவனே நைட் டியூட்டி போய் சேர்ந்துக்கலாம் நிறைய பேர் நினச்சிக்குவீங்க. ஆனால் உண்மையான நைட் டியூட்டியோட வேதனை என்னன்னா, நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தால் காலைல சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எந்த ஒரு விஷயத்தில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இருக்கிற இன்னொரு வழி என்னன்னாங்க, நான் இங்கே
வெளியே நம்ம வீட்டில் ஏதாவது லீவை போட்டு நைட்டு தூங்கலாம் நினச்சி தூக்கம் வராதிங்க. ஏன்னா நம்ம நைட்டெல்லாம் முடிச்சிட்டு இருக்கனால கரெக்டாக அந்த டைமான தூக்கம் வராது. நிறைய உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருங்க. எனக்கு கண்ணு பிரச்சனை, வயிறு பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு நைட் டியூட்டிலாம் முடிச்சனால. அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளதுக்கப்புறம் எல்லாமே அதுவாக பழக ஆரம்பிச்சிருச்சு எல்டிஎஃப். அப்படி பார்த்தா நம்ம எடிட்டிங் பண்ணுறதுலாம் நைட் ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கலாம். அப்படியே பழகிருச்சு. தூக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தூக்கத்தை ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டேங்க. அதே மாதிரி தூங்க வேண்டிய டைமில் கரெக்டாக தூங்குங்க, சாப்பிட வேண்டிய டைமில் கரெக்டாக சாப்பிடுங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அனுபவத்தில் சொல்கிறாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப நிறைய நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே சொல்ல முடியாதுங்க. இன்னொன்று மெயினான ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னா அது வந்துட்டு கண்ணு வலி தாங்க. கண்ணில் ஏதோ பூச்சி அடித்தாலோ இல்லை ஓவர வெளிச்சத்தை பார்த்தாலோ கண்ணெல்லாம் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. அதான் யோசிச்சுட்டு இருக்க. கண்ணு டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது டாக்டர் பார்த்தா கண்ணாடி போடு அப்படின்ட்டு இருக்காங்க. சிஸ்டம் கிளாஸ் மட்டும் ஒன்று ஆர்டர் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு 2 வீக்ஸ் ஆகும்னு இருக்காங்க. அது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்ய சொல்லிட்டேன். நம்ம டேஸ்ட்டுக்குன்னா நம்ம ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரிங்க. அதே மாதிரி எல்டிஎஃப் நம்ம பைக்கில் நிறைய ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா பைக்கில் எங்கேருந்து வைப்ரேஷன் வருதுன்னு தெரிய மாட்டேதுங்க. அதுக்கப்புறம் த்ராட்டில் பாடி இப்போ தான் க்ளீன் பண்ணி போட்டேன். ஆனால் அப்புறம் இருந்தாலும் வண்டி இடையில ஆஃப் ஆகுது. நிறைய ஃபால்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் மிச்சப்படி சம்மந்தம் மேலே எப்பயுமே கை இவ்வளோ பெயின் ஆகாதுங்க. ஆனால் பட் கை ரொம்ப பெயின் ஆகுது. ஹேண்டில் பார் பெண்ட் ஆனதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. தெரியல என்ன கணக்குன்னு.